வணக்கம். இன்னைக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற அடுத்த கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்ஸ். இஃப்னு ஒரு கீவேர்ட், எல்ஸ்னு ஒரு கீவேர்ட். ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராமில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்ஸ் கூட வந்திருக்கலாம். ஏன் நம்ம இங்கே 2 இஃப் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மார்க் நார்மலாக நீங்கள் வேலிடாக இல்லைனாலே உங்களுக்கு என்னது உங்களுக்கு அது இன்வேலிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிக்கலாம். எதுக்காக இங்கே 2 இஃப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்குன்னா டவுட்ஸ் வந்ததோ ஓகே, அவங்க எல்லாருக்குமே நீங்களே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம். குட் திங்கிங். ஓகே, அதுக்காக நம்ம கொடுக்கப்பட்டது தான் இப்போ அடுத்த ஒரு கீவேர்ட், எல்ஸ்ன்ற கீவேர்ட். இந்த எல்ஸ்க்கான மீனிங் உங்களுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? இஃப் எல்ஸ். ஓகே ஓகே, ஸோ இஃப் இது இல்லைனா எல்ஸ் அதை பண்ணிடுங்க அப்படி சொல்கிறேன் இல்லையா? ஸோ ஓகே, ஸோ ஹியர் இதோட ஃப்ளோ டயக்ராம் மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க. இது எக்ஸ்பிரஷன் தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே கண்டிஷன் சொல்ல மாட்டேன். ஓகே, இங்கே இது ட்ரூவாக இருந்ததுன்னா, இந்த பிளாக் ட்ரூவாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் 1ஐயும், இல்லை அப்படி இல்லைனா இது ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் 2ஐயும் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா. ஓகே, ஸோ இது 2 தான் உங்களுக்கு பிளாக், இந்த பிளாக். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 3 வாட் எவர் திங்ஸ் will be, ஸ்டேட்மெண்ட் 4 அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்போது இதில் என்ன உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, the things will be either உங்களுக்கு ஃபால்ஸ் எக்ஸிக்யூட் ஆகலாம், இல்லைனா உங்களுக்கு ட்ரூ எக்ஸிக்யூட் ஆகலாம். இதோட சின்டெக்ஸ் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, இஃப் கீவேர்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க. இந்த எக்ஸ்பிரஷனில் செட் ஆஃப் பிளாக்ஸில் நீங்கள் செட் ஆஃப் கோட் இருக்குது, செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, the keyword is called as a else. எல்ஸ்ன்ற கீவேர்ட். ஓகே, இது எல்ஸ் பிளாக். ஓகே, this is called as a else block. இப்போது இது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நான் 2 தான் சொல்லுவேன். இந்த ட்ரூன்னு சொன்னால் அது நான்-0, என்னது உங்களுக்கு நான்-0. ஃபால்ஸ்ன்னு சொன்னால் என்னது 0. அப்போது உங்களுக்கு இந்த செட் ஆஃப் பிளாக் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா, ஓகே, இந்த செட் ஆஃப் பிளாக் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன வரணும்? ஒரு நான்-0 வேல்யூ உங்களுக்கு வரணும். அதுவே இந்த செட் ஆஃப் பிளாக் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா இந்த எக்ஸ்பிரஷனில் உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும்? ஓகே, 0 வரணும். ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கும்போது கூட எப்படி பார்த்தோன்னா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? ஒரு இஃப் கொடுத்துருந்தோம், அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணியிருந்தோம்? இதுக்கு பதிலாக ஒரு இஃப் கொடுத்துட்டு அந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணியிருந்தோம். இதால் என்ன ஆகும்னா, சிஸ்டம் ஒரு எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம மிச்சம் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த இஃப்பில் நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தீங்க இல்லையா? இந்த எக்ஸ்பிரஷன் இப்போ என்ன ஆகுனா, சிஸ்டம் இந்த எக்ஸ்பிரஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணும், எக்ஸ்பிரஷன் 1ஐயும் பண்ணும், எக்ஸ்பிரஷன் 2ஐயும் உங்களுக்கு ரன் பண்ணிச்சு. அதுதான் இங்கே நடந்தது. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனையும் ரன் பண்ணணும், அதே போல் இந்த எக்ஸ்பிரஷனையும் சிஸ்டம் என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். அப்போ 2 எக்ஸ்பிரஷனை சிஸ்டம் என்ன பண்ணுது உங்களுக்கு யூஸ் பண்ணதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம், நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த எல்ஸ் கொடுத்துட்டா இங்கே எந்த எக்ஸ்பிரஷனை கால்குலேட் பண்ணாது. எக்ஸ்பிரஷன் 1 உங்களுக்கு ஃபால்ஸ் ஆனாலே, 0 வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு எங்கே போய்டும்? எல்ஸ் பிளாக் போய்டும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் எங்கே எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம எங்கே எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணணும்? ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, எங்கே பண்ணணும்? இங்கே தான் நம்ம எல்ஸ் பிளாக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், மார்க் இஸ் கிரேட்டர் than 100 இருந்ததுன்னா அது என்னவா வந்துடும்? உங்களுக்கு இன்வேலிட் மார்க்னு வரும். அண்ட் லெஸ் தெனாக இருந்ததுன்னா இன்வேலிட் மார்க்னு வரும். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா? இன்ட்டு த மார்க் 100 கொடுக்குறேன், அது கண்டிப்பாக என்னது வேலிட் மார்க் தான். ஓகே, அதே போல் ரன் பண்ணுறேன். அடுத்தது ஒரு 101 அப்படின்னு என்ட்ரு பண்ணாலே அது கண்டிப்பாக என்னது உங்களுக்கு இன்வேலிட் மார்க் தான். குட். இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்குது பாருங்களேன். இப்போது ரன் பண்ணுறேன், நான் -1ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த -1 கொடுத்தாலே எனக்கு வேலிட் மார்க் தான் வருது. பட் எனக்கு மார்க் எதுக்குள்ளே இருக்கணும்? 0 to 100க்குள்ளே மட்டும்தான் எனக்கு இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு என்ன கண்டிஷன் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, ஸோ திங்ஸ் அதுக்கு என்ன உங்களுக்கு க்ளூன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? 2 எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷனை ஃப்ரேம் பண்ணணும். என்ன எக்ஸ்பிரஷன் ஃப்ரேம் பண்ணலாம்? அதாவது ஓகே, அண்ட் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் மார்க் இஸ் லெஸ் தென் 0. மார்க் லெஸ் தென் 0வாக இருந்தாலும் அண்ட் ஓகே, சாரி அண்ட் வரக்கூடாதுங்க, என்ன பண்ணணும்? ஆர். அதாவது என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, மார்க் கிரேட்டர் தென் 100 இருந்தாலும் அல்லது இல்லை மார்க் லெஸ் தென் 0வாக இருந்தாலும் அது என்னது? இன்வேலிட் மார்க் தான். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஸோ 101 கொடுத்து பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். குட், ஃபைன். அதே போல் அடுத்து ஒரு மைனஸ் நம்பர் கொடுத்து பார்ப்போமா? -1 இன்வேலிட் மார்க், ஃபைன்.
திரும்பவும் ரன் பண்ணும், ஒரு வேலிட் மார்க் கொடுப்போம். ஓகே, 98 கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அ வேலிட் மார்க். குட். இது போல் தான் நீங்கள் நிறைய வேலிடேஷன்ஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இன்புட்டை நீங்கள் வேலிடேட் பண்ணதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த இஃப் எல்ஸு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும். ஓகே சார், இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம், பர்சன்டேஜை வச்சு நம்ம கிளாஸ் கொடுக்குறோம், கிரேட் கொடுக்கணும். அப்போ கிரேடுக்கு வந்து நம்ம இஃப் எல்ஸ் அது ஒரே ஒரு இஃப்லேயே முடிஞ்சிடாது இல்லையா, நிறைய செக் பண்ணணும். ஓகே, அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டிங்ஷனா இல்லைனா அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா என்னத்தை நம்ம நிறைய விஷயத்தில் செக் பண்ணணும், கிரேட் செக் பண்ணணும், நிறைய கிரேடுக்கு நிறைய கண்டிஷன் செக் பண்ணணும் இல்லையா. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான க்ளூ உங்களுக்கு அடுத்த வீடியோ டியூட்டோரியலில் வரைக்கும். தட் இஸ் கால்ட் as a எல்சிஃப் லேடர். எல்சிஃப் லேடர் தான் நம்ம அடுத்த டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு இஃப் எல்ஸில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.